சூப்பர் சிங்கர் ஜூனியர் 2 நாளை இரவு 9 மணிக்கு உங்கள் விஜயில். ஏர்டெல் டிஜிட்டல் டிவி எம்பெக்4 டெக்னாலஜியுடன் துல்லியமான காட்சிகளை தெளிவாக பார்க்க முடியும். இணைந்து வழங்குபவர்கள் யூனிவர்சல் லேட்டஸ்ட் மொபைல்களின் அதிரடி, ஹார்லிக்ஸ், ARS பவர் TMT கம்பிகள், பிரீமியர் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், யூரோபா டிஸ்கவுண்ட் ஸ்டோர் மற்றும் நேச்சர் பவர் பப்பாயா ஆவுரா. என்ன இது கலர்ஃபுல் பேண்டா? சரி, இந்த பேண்டா ஏன் கலர்ஃபுல்லா இருக்கு? ஒருவேளை இதுங்க முகத்துல பால் வந்து டொப்புன்னு விடுறதாலயா, இல்ல இந்த காட்டுல இவங்க காரு பாம்பு போல சீறி போறதாலயா? எங்க போற? லைசன்ஸ் இருக்கா? பிங்க், ப்ளூ, yellow, green, violet. இதோட கலர் எங்க போச்சு? பேண்டா கலர்ஃபுல்லா ஏன் இருக்கு? இதுங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்ல, ஆனா நமக்கு தெரிஞ்சிருச்சுல. கேட்பரி ஜெம்ஸ் வண்ணமயமான பேண்டாவின் வண்ணமிகு விருப்பம். சாப்பிடுறியா? போலி இதுவும் போலி. நீங்க எல்லாமே போலியா தான் இருக்கு. காயில் எரியுது, ஆனா புகையே இல்ல. வேண்டாம், அசலா? நிச்சயமா. புதிய குட் நைட் அட்வான்ஸ் லோ ஸ்மோக் காயில். இதன் ஆக்டிவ் ஃபில்டர்கள் புகையை குறைக்கும், அதிக ஆற்றல் காட்டும், ஆனால் புகை இல்லை. கதையில் நிஜம் தொடர்கிறது. இது இன்னைக்கு கேள்வியின் நாயகி இத்தனை பேர் பேசிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஒழுக்கம் சரியில்லை, அவங்களுக்கு இது, இன்னைக்கு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க, அப்படி பலவிதமான விஷயங்களை அந்த ஊர் சொல்லப்பட்டிருக்கு. அதுவும் இல்லாம குடும்பத்தோட அவங்க ஒத்து வாழல அப்படிங்கிறாங்க. ஆனா அவங்களோட ப்ரொஃபைல் பார்க்கும் பொழுது அவங்க, நான் நியூமராலஜி படிச்சிருக்கேன், எனக்கு வந்து ஜாதகம் தெரியும், எனக்கு பலவிதமான ஆன்மீக நாட்டங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவங்கள நேர சந்திக்கணும், இங்க கூட்டிட்டு வந்தே ஆகணும் அப்படிங்கறதுக்காக தான் கூப்பிட்டு வந்திருக்கோம். ஜெயப்பிரியா, வாங்கம்மா. இது ஜெயப்பிரியாவா நீங்க? ஆமாங்க. வாங்க. வணக்கம்மா, உட்கார். வணக்கம். எதுலெல்லாம் நாட்டம் இருக்கு உங்களுக்கு? எனக்கு ஜோசியத்தில் நாட்டம் இருக்குதுங்க. அதாவது என்ன, இப்ப பிரச்சனை இருக்குதுங்க வாழ்க்கையில, எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குதுங்க. எனக்கு வந்து பிரச்சனை தான் வாழ்க்கையங்க. இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க முடிவு இருக்குன்னு நினைச்சிருக்கேன் நான். என்னெல்லாம் பிரச்சனைகள் உங்களுக்கு வாழ்க்கையில? பிரச்சனைனா குடும்பத்துல வந்து பிரச்சனைங்க, சொத்துல பிரச்சனை, பக்கத்துல இருக்கிறவங்களால பிரச்சனைங்க, இப்படி பல பிரச்சனைங்க எனக்கு. இந்த பிரச்சனைகள்லாம் எப்ப வந்துச்சு? இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல கல்யாணம்ல இருந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆக வைக்க எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க, நிம்மதியான வாழ்க்கைங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் முதல் கல்யாணம் நடக்கும்போது உங்களுக்கு என்ன வயசம்மா? அப்ப வந்து 17 வயசுங்க. 17 வயசு. 17 வயசுங்க. அவருக்கு என்ன வயசு இருந்தது? அவருக்கு 42 வயசுங்க. 40 வயசா? ஆமாங்க. நீங்க ஒரு வசதியான குடும்பத்துல ஜமீன் பரம்பரையில இருந்திருக்கீங்க. ஆமாங்க. அதாவது வந்துங்க அவருக்கு கல்யாணம் ஆகும்போதே வந்து தலையில நினைச்சு முதுகுல கூன் போட்டுங்க, ரொம்ப வயசான மாதிரி இருப்பாரு. ஆனாலும் நீங்க வந்து அவர் கூட கொடுத்தனம் பண்ணி 2 குழந்தைகளை பெற்றிருக்கீங்க. ஆமாங்க. ஒரு ஆண் ஒரு பெண். ஆமாங்க. நீங்க இந்த கணவரோட இறப்புக்கு அப்புறம் மறுபடியும் திருமணம் பண்ணிக்கிட்டீங்களா? ஆமாங்க. அதாவது கல்யாணம் எப்படின்னா மாலை மாதிரி கல்யாணம் பண்ணிட்டுங்க. ஆனா வந்து எங்களுக்குள்ள வந்து உறவுகளே எதுவும் கிடையாது, அது கணவன் மனைவி உறவு கிடையாது. அவரு கல்யாணம் பண்ணிட்டு எத்தனை வருஷம் ஆச்சு? இப்ப 7 வருஷம் ஆச்சுங்க. அவர் எதுக்கு உங்களை கல்யாணம் பண்ணி சம்மதிச்சாருமா? அப்ப வந்து வீட்டுல நிறைய பிரச்சனை இருந்துங்க. பிரச்சனை அக்கம் பக்கம் பிரச்சனைங்க, மெயினா பொண்ணுனால பிரச்சனைங்க. அதாவது என்னுடைய பிரச்சனைங்க தாங்க முடியாத அளவுக்கு வந்துங்க. எனக்கு காப்பாடு கடவுளே நேர்ல வந்துட்டாருங்க. கடவுள்னா நம்ம இந்துசத்துல வந்து ஒரு 10, 15 நிறைய 30 முக்கோடி தேவர்கள்னு வச்சிருக்கோம். ஆமாங்க. இதுல எந்த ரூபத்துல வந்தாரு? அதாவது வந்து முதல்ல நான் ஆவி கூட பேச ஆரம்பிச்சிருங்க. யார் கூட? ஆவி கூட பேச ஆரம்பிச்சிருங்க. கடவுள் ஆவி ரூபத்துல வந்துட்டாரா? ஆமாங்க, ஆவி ரூபத்துல வந்தாரு. ஐயோ, அப்பதான் முருகப்பெருமான் வந்தாரு. அவருக்கே நேரம் சரியில்லை, அப்புறம் முருகப்பெருமான் வந்தாரா? கடவுளுக்கே பிரச்சனை இருக்குதுங்க. கடவுளுக்கு பிரச்சனை? ஆமாங்க. அவருக்கும் பொண்டாட்டி பிரச்சனையா, புருஷன் பொண்டாட்டி? இப்ப உண்மையிலேயே சிவருமானன் பாவியம்மா நான் சேர்த்து வச்சுக்கிறேங்க. சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. நான் நம்புறதா இல்லைங்க, உலகமே நம்புறதா. நம்ப முடியாது, அவங்களே சொல்றாங்க, நான் நம்புறது இல்லைங்க. இப்ப வந்து சிவருமான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாருங்க. ஏங்க அவங்க 2 பேருக்கு என்னங்க பிரச்சனை? அவங்க 2 பிரிஞ்சிருந்தாங்களா? எப்போ? அது ரொம்ப வருஷமா பிரிஞ்சுக்கிறாங்களாமாங்க. என்ன அவங்களுக்கு ஏதாவது தகப்பன் இருக்காராங்க? அது ஏதாவது தகராறு? இல்லைங்க, சிவருமான் தான் தலைவருங்க, கடவுளுக்கெல்லாம் தலைவருங்க. கிராமத்துல இல்லைங்க, இல்ல அகில உலகத்துக்கும் தலைவர் அவர் தாங்க, சிவபெருமான் தான். ஆமா, அவர் தான் எல்லா உலகத்தையும் படைச்சு எல்லா கடவுளையும் படைச்சாருங்க. ஆனா அவருக்கு ஒரு பிரச்சனையும் யார்கிட்ட போய் சொல்ல முடியுங்க? உங்ககிட்ட வந்து சொல்லிட்டாரு. எங்கிட்ட சொல்லி அழுகிறாருங்க. பஞ்சாயத்து போட்டீங்க? ஆமாங்க. நாங்க அவர் எனக்கு மாமா முறையாதுங்க, முருகப்பெருமான் வந்து எனக்கு கணவர் முறையாது. எப்பங்க கல்யாணம் பண்ணிட்டீங்க முருகப்பெருமான? 25/11/2007. அவர் எனக்கு கேட்காமே கல்யாணம் பண்ணிட்டாருங்க. எனக்கு கேட்டெல்லாம் பண்ணலீங்க, அவரே பண்ணிட்டாருங்க. அவரே உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு? ஆமாங்க. முருகப்பெருமான் மாப்பிள்ளை கிடைக்கல அங்கெல்லாம் அத்தனை பேர் வேண்டிக்கிட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க பொண்ணுங்களுக்கு. இந்த அம்மாக்கு பாருங்க, சல்லீசா முருகப்பெருமான் வந்து கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாரு.
அதாவது முருகப்பெருமானுக்கு நிறைய பிரச்சனை இருக்குதுங்க. அவருக்கும் பிரச்சனை அவருக்கு அவருக்கு அது கல்யாணம் பண்ணப்புறம் பிரச்சனையா முன்னாடி பிரச்சனை? இல்லைங்க, இப்ப பிரச்சனை சால்வ் ஆயிடுதுங்க. இப்ப அவருக்கும் பேர் மாத்தி வச்சுக்கிறேன்னு வைங்களேன். என்ன பேர் வச்சிருங்க அவருக்கு? சின்ன மகாராஜன் வச்சுக்கிறேங்க. ஆங்க? சின்ன மகாராஜன் வச்சுக்கிறேங்க. சின்ன மகாராஜா? ஆமாங்க. பெரிய மகாராஜா சிவன்? ஆமாங்க. அப்ப சின்ன மகாராணி யாரு? நான் தானே. ஏங்க அது அவரே என்ன பார்த்தா சொல்லுவாங்க. எப்படிங்க இருக்குது? என்ன அக்கிரமமா இப்படி எல்லாம் கேக்குறீங்க? நீங்க முருகனை கல்யாணம் பண்ணது எப்படிங்க? 25ஆம் தேதி கல்யாணம் பண்ணிருக்க, அன்னைக்கு கிறிஸ்துமஸ். ஆமாங்க. சர்ச்சில் வச்சு கல்யாணம் பண்ணீங்களா, மோதிரம் மாத்தி கல்யாணம் பண்ணீங்களா, இல்ல தாலி கட்டி கல்யாணம் பண்ணீங்களா? அதாவது மாலை மாத்தி கல்யாணம் பண்ணிக்கிறாருங்க. இல்லங்க, அவரோட கல்யாணம் பண்ணீங்களா? இப்ப என்ன பிரச்சனைனா சாட்சி வேணும். ஆமாங்க. இல்லைங்க, அதை நான் கேட்டுங்க. கல்யாணம் சொல்றீங்க, கல்யாணம் கொஞ்ச நாள் கழிச்சு சொன்னாருங்க. எங்க இப்ப கல்யாணமே சட்டப்படி செல்லுமா? இது ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறீங்களா, இல்ல மோதிரம் மாத்திக்கிறீங்களா, மாலை மாத்தி கல்யாணம் பண்ணீங்களா, எப்படி பண்ணீங்க, எப்படி சட்டப்படி செல்லு, இந்த மாதிரி கேள்வி நான் நிறைய கேட்பேன். கடவுள்னா அவரை கேட்டீங்களா? எல்லா கேள்வியும் கேட்பேங்க. இல்லங்க, அவர் உங்களை கல்யாணம் பண்ணும்போது எந்த ரூபத்துல இருந்தாருன்னு? அப்ப வந்து இப்ப நான் உருவத்து காமிச்சு சொன்னேன், எப்படி தாலி கட்டினீங்க, எனக்கு தெரியவில்லை, எனக்கு தெரியாமே தாலி கட்டிட்டீங்களே அப்படின்னு சொன்னாங்க. விருந்து போடுறது மேல காமிச்சாங்க. அதாவது அப்ப வந்து சிவருமானும் பாரியமும் ஆசீர்வாதம் பண்ணாங்க வந்துங்க. ஆசீர்வாதம் நைட்ல வந்து ஆசீர்வாதம் பண்ணாங்க. முருகப்பெருமான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கும் போது அட்லீஸ்ட் பிள்ளையார் கூட சாட்சிக்கு இல்லையா? அதை நான் கேட்டுங்க. அதுக்கு சாட்சிக்குங்க. அதுக்கு நான் சாட்சி கடைசியா சொல்றேங்க. நீங்க நேர்ல போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்ப நான் போய் கல்யாணம் நடந்துச்சா? யாரு வேணா போய் பாக்கலங்க. எதுங்க? அதாவது ஓதிமலையில சாட்சி இருக்குங்க. ஓதிமலையிலங்க. இப்ப நாங்க எங்க யூனிட்டோட கேமரா எடுத்துட்டு போனா சாட்சி தெரியுமா? அதாவது இருங்க ஒரு நிமிஷம் கேட்டு சொல்றேங்க. அதை கடைசியில் சொல்றேங்க. ஓதிமலை இருக்க சாட்சி கடைசி சொல்றேன். இத நீங்க இப்ப கேட்டு சொல்லியே ஆகணும். முருகன் இப்ப கேட்க இப்ப முருகன் வருவாருங்க. அது இப்ப நான் அவர்கிட்ட கேட்டு பேசணும் பாருங்க. அவர்கிட்ட கேட்டு சொல்லுங்க. இப்ப நான் பேச குத்தவள சாமி நீயே பேச அப்படின்ட்டு. சரிங்க. இப்ப ஃபாஸ்டா கம்யூனிகேஷன் நடக்குது. இப்ப இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. உங்களுக்கு செக்யூரிட்டிக்காக ஒரு கணவரை வச்சிருக்கீங்களே? ஆமாங்க. அவர் என்ன நிலைமையில இருக்காரு? நீங்க அவரையே விட்டு கேளுங்க. அவரு கணவரா இல்ல செக்யூரிட்டியா? செக்யூரிட்டி. இல்ல முருகன் வந்தாருன்னா வாங்க உட்காருங்கன்னு சொல்லி அவருக்கு தொண்டு செய்யற? யாராவது தொண்டு செய்வாங்க, கடவுள் தொண்டு செய்வாருங்க. இப்ப எங்களுக்கு வெளியில ஜனத்துக்கு வந்து பாதுகாப்புங்க. இதுக்கு நடுவுல உங்க புள்ள எங்க இருக்காரு? பொண்ணு வந்து ஹைதராபாத் இருக்கிறான்னு சொன்னாங்க. உங்க மகன் எங்க ஊர் சேர்க்கிறாங்க. உங்க கூட இருக்காரு? ஆமா, எங்க ஊர் சேர்க்கிறாங்க. அவருக்கு தெரியுமா நீங்க முருகனை கல்யாணம் பண்ணி இருக்கிறது? அவருக்கு கல்யாணம்ல தெரியாதுங்க. ஆனா கடவுளோட பேசாங்க இப்ப மட்டும். இப்ப தெரியும், முதல்ல தெரியாது. அந்த பையனுக்கு என்னம்மா வயசு? 23 வயசு ஆச்சுங்க. 23 வயசு பையன் என்ன வேலை செய்யறாரு? அவங்க சிஆர் கம்பெனில கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியா? ஆமாங்க. அவர் நம்புறாரு முருகனோட நீங்க கல்யாணம் ஆயிடுச்சு? இப்ப நம்புறாரு. முதல்ல வந்து ஆவியோட பேசும்போது என்ன அம்மா தன்னை பேசுறீங்களா? ஏதோ பேசிக்கிட்டு அப்படின்னு கொஞ்சம் பயந்துட்டாங்க. நான் பையன் வரும்போது அதிகமா பேச மாட்டேன். இடைவேளைக்கு அப்புறம் இவங்களை கண்டிப்பா வந்து முருகப்பெருமானோட அப்படின்னு பேசிட்டாங்க. ஆவிகளோட எப்படி பேசுறாங்க? இங்க பேச முடியுமா ஆவிகளோட? அது ஆவியோட முதல் பேசுதுங்க. இப்ப கடவுளோட பேசினாலும் ஆவி வந்து வேண்டி இல்லைன்ட்டாங்க. ஏன்னா ஆவியோட கலையே முருகப்பெருமான்களாமா. நாங்களே இல்ல நீங்க முன்னாடி வந்து ஒன்னு ஆவியோட, ஒருவேளை ஆவி என்ன பார்த்து பயந்துக்கிட்டு என்ன பண்றது? நம்ம ஆல்ரெடி நான் வேற இருக்கிறேன்னா அது வேற போய் எதுக்கு வரப்போகுது? அதனால அது வரல இருந்துச்சுன்னா நீங்க கடவுள்கிட்டயாவது பேசணும். சரி, நான் கேட்கணும். சரி, ரகசியமா. சரி. ஏன்னா நீங்க வந்து எனக்கு தெய்வீகமா தெரியுறீங்க. கடவுளோட மனைவி நீங்க, எப்படி நீங்க பேசாம இருக்க முடியும்? இடைவேளைக்கு அப்புறம் ப்ளீஸ் ஸ்டே டியூன். இது இறைவன்கிட்ட பேசி எங்க பிரச்சனைகளை சொல்லி இருக்காங்க. சரிங்க. நாட்டோட பிரச்சனைகள் வந்து நிறைய வந்து இவங்க சொல்லி இருக்காங்க. சரிங்க. இலங்கையில வந்து சண்டை நடக்குதுங்க, மக்கள் நிறைய தமிழர்கள் வந்து அழியறாங்க, இந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைங்க, இதெல்லாம் நீங்க கடவுளா இருந்துட்டு இது நீங்க பார்த்து முற்றுப்புள்ளி வைக்கணும் இல்ல அப்படின்னு சொன்னாங்க. அவர் முருகர் வந்துட்டு இது உன்னாலேயே முடியும், உனக்கே அந்த சக்தி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க.